ஓபிஎஸ் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அதற்கு முன்னால் நான் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருந்தேன். இவர் இந்த கட்சிக்கு வந்த பிறகு, இவர் மந்திரி பதவியை ஏற்ற பிறகு 2001 அம்மா பதவி இழந்தார்கள். 2011 இவர் மீண்டும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அம்மா பதவியை இழந்தார்கள். 2016 இவர் பதவியேற்றார், அம்மா இறந்து போனார்கள். அப்பேற்பட்ட ராசிக்கு சொந்தக்காரர் தான் ஓபிஎஸ். என்ன அருமையான ராசி பாருங்க. இவர் தர்ம யுத்தம் என்று ஆரம்பித்து அந்த குடும்பத்துக்கு எதிராக ஊர் ஊராக சென்றார். இவர் இரட்டை இலையை திரு தினகரன் அவர்கள் நிற்கும் பொழுது இரட்டை இலையை முடக்கி தினகரனுடைய அரசியல் வாழ்விலே ஒரு சுழி போட்டவர். ஏனென்றால் அரசியலுக்கு கொண்டு வந்தவரே தினகரன் அவர்கள் தான். இரட்டை இலையை முடக்கியதிலே நம்பர் 1 ஓபிஎஸ் முதல் தடவை ஆர்கே நகர் எலெக்ஷன்ல. இரண்டாவது தடவை எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துடன் திமுக சேர்ந்து இரட்டை இலைக்கு எதிராக சட்டமன்றத்திலே வாக்களை அளித்தார். மீண்டும் இணைந்தார், எங்கேயோ போய்விட்டார். கேட்டால் ஆரம்ப கால கட்சிக்காரர் என்று சொல்லுவார். வந்தார், முதலமைச்சர் வேண்டும் என்றார், வேட்பாளர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார், ஆக முடியவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார், யாரும் அவரை ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லை. இப்பொழுது கட்சியிலிருந்து புரட்சித் தலைவருக்கு எதிராக அந்த மாளிகையை உடைத்தவர், எடப்பாடிக்கு எதிராக வழக்குக்கு சென்றவர், தான் நடந்து வந்த பாதையை மறந்து அதிமுக அலுவலகத்தை இடித்த முதல் ஆசாமி இவர்தான். அதன் பிறகு இப்பொழுது ஈரோடு தேர்தலிலே அதிமுகவுக்கு தனித்தனியாக நிற்கும் பொழுது இவர் பிஜேபி நின்றால் அதற்கு ஆதரவு தெரிவிப்பேன் என்று சொன்னவர். ஒரு சுயநிலவாதி. இவர் அமைச்சர், இவர் தம்பி பெரியகுளம் சேர்மன், பையன் நாடாளுமன்ற உறுப்பினர், இவருடைய சம்பந்தி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல். நான் 2001 அமைச்சரானேன். என் மீது ஊழல் வழக்கு கிடையாது. என்னுடைய சொத்து நிலை ஏதோ அதே நிலைதான். ஓபிஎஸ் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டது கருணாநிதி ஆட்சி காலத்திலே. அந்த வழக்கிலே தன்னை விடுவித்துக் கொண்டார். இப்பொழுது நீதிபதி அவர்கள் திரு வெங்கடேஷ் அவர்கள் உண்மைக்கு புறம்பாக நீதிமன்றத்தில் சில கருத்துக்களை வெளிப்படையாக வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற அரசியல்வாதிகள் இருந்தால் இந்த நாட்டுக்கு கெடுதல் என்று சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஓபிஎஸ் இப்பொழுது பேட்டி கட்ட முடியவில்லை. இதை நாங்கள் சொல்லவில்லை, கோர்ட்டு சொல்லியிருக்கிறது. கொடி வைக்க முடியவில்லை. இதை அவர் கொள்வதற்கு காரணம் இருக்கிறது. மந்திரி பருப்பு எப்பொழுது தின்றோம்? நான் ஒரு காலத்திலே ஒரு முந்திரி பருப்பு எப்பொழுது தின்னோம்? ஒரு காலத்திலே டிடிவி நானும் இந்த கட்சியின் இயக்கத்தில் இருக்கும் பொழுது இவர் எங்கள் முன்னால் கை கட்டி நிற்பார். சகுனியார், சகுனின்னா அர்த்தம் என்ன? இவர் தான் சகுனி. சகுனி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு என்ன? 2001 முன்னால் கலவாசத்துடைய சொத்து மதிப்பு 2001 முன்னால் என்ன? அதே சொத்து, அதே வீடு தான் இருக்கிறது. உண்மையை ஏன் வழக்கு பாய்கிறது? ஆக அதிமுகவில் சம்பாதித்து அதிமுகவுக்குள்ளாகவே
சகுனி வேலை பார்க்கிறாய், நீ என்னை முந்திரி பருப்பு சாப்பிடா என்றால் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், முந்திரி பருப்பு யாரிடம் சாப்பிட்டார் அவர்? நீ டிடிவி அவரிடம் கையை கட்டி நின்றாய். யார் உன்னை முதலமைச்சராக்கினாரோ அந்த குடும்பத்துக்கு எதிராக நீ போய் அம்மானுடைய சமாதியில் இருந்தாய். யார் எதிரி வழக்கு போட்டாயோ, யார் பொதுச் செயலாளர் நீயே ஆக்கினாயோ அவருக்கு எதிராக நீ கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறாய். ஆக துரோகி நம்பர் 1 OPS. நன்றி, வணக்கம். நான் 2001 அமைச்சரா இருந்தேன். இந்த எந்த சமூகத்துல யாரு போட்டாங்களோ அவங்க சொத்து கணக்கு கேட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிருவாங்க. அமெரிக்கால பணம் போடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. என் தம்பிட்ட கொடுக்கணும் யாரு பதிவு போட்டாங்களோ அவன் சொத்து கணக்கு என்ன, அவனுடைய வருமானம் என்ன, அவனுடைய நிலை என்ன. சமூக தளங்களை தலவாசூரத்துக்கு அமெரிக்காவில் சொத்து இருந்தால் அத்தனை சொத்துக்களையும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எழுதி வைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் சமூக தள வளத்திலே போடப்பட்டவன் அவன் சொத்தை இந்த மாவட்டத்துக்கு எழுதி வைக்க தயாராக இருக்கிறானா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை